இடையூறும் பிரியாங்கையும் படுபயணம் பார்த்து செயல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தான் கண்ட அனைத்து தேர்தலுமே வெற்றியை மட்டுமே பரிசாக கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வலதுகரமாக அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக 48 நிகழ்ச்சிகளை நடத்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டு முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய துணை முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் பிடித்தவர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகின்ற நிகழ்விலிருந்தே தொடங்கலாம் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு 3 வேளை உணவு வழங்கிட வேண்டும் என்கிற ஒரு நல்ல திட்டத்தை நவம்பர் 15 சென்னையிலே அவர் தொடங்கியிருக்கிறார். டிசம்பர் 6 ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் நகராட்சியுடைய அனைத்து தூய்மை பணியாளர்கள் அதை விரிவுபடுத்த இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இப்படி உங்களுக்கான இன்பத்துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதை சரி செய்கின்ற பணிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். கழகத்து தளபதியாக இருந்தாலும், இன்றைக்கு இளைஞரணி செயலாளர் அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும், மாவட்ட செயலாளர் இந்த தூய்மை பணியாளர்களை முதலில் தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லாம் எங்களிடம் நம்முடைய மாநகராட்சியிலே பணியாற்றுகிறவர்கள் அந்த வகையிலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.